Oh my god, I dropped my wallet. I dropped my wallet. I dropped my wallet. I dropped my wallet. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எஸ் நான் உங்கள் அப்புட்டி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டின்னர் வித் அப்புட்டி. நான் சொன்ன மாதிரியே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கப் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம அச்சீவ்மெண்ட் ஸ்டார்லயும் ஃபர்ஸ்ட்ல என்ன நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார் இதுதான். இந்த மாதிரி நம்ம 14 ஸ்டார் இருந்துச்சு, இல்ல நான் அதுலயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 13 ஸ்டார். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார் நம்ம ஃபிட் பண்ண போறோம். வாங்க முதல்ல ஃபிட் பண்ணிட்டு மற்றதை பேசுவோம். உட்காண்டே ஃபிட் பண்ணலாம். சும்மா எந்திரிச்சு வந்தோன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி ஏதோ எப்படியா. ஸோ அதை விடுங்க, ஃபிட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார் போட்டது உங்களுக்கு அவ்வளோக்கா தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல் ஸ்டாரும் போட்டால் உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஃபுல்லாக அச்சீவ்மெண்ட்டை முடிச்சு நம்ம ஒரு ஃபேமிலியாக மாறுறோம். அது வரைக்கும் என் கூட இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. சேனலில் பார்த்தா சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் லைக்கை போடுங்க. முதல்ல ஒரு கமெண்ட்டை போடுங்க. என்னதான் பார்க்குறீங்களா, சும்மா பாக்குறீங்க, எனக்கு புரியுது. எப்படி லிங்கை தொட்டு, எப்படியா இருந்தாலும் லிங்கை தொட்டு தான் 3/4 பேர் வந்திருப்பீங்க. அந்த லிங்கை தொட்டு வந்தவனாச்சும் சும்மா வச்சு ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா நான் சொன்ன மாதிரியே 8 o'clock வந்திருப்பேன். நீங்களும் சாப்பாடு போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ நண்பர்களே, எஸ் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால கொஞ்சம் பிரம்மாண்டமா சும்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி உட்காந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கலாம் சந்தோஷமா நினைச்சேன். ஆனா இது வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு, இது 2 வாங்குறதுக்குள்ள ஃப்ரேம்ல தெரியலையா. ஐயோ இருங்க, தம்ப்நெயிலுக்கு சரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க. முதல்ல இது எனக்கு விருப்பமே இல்லை, அந்த ட்ரையா கேட்டேன். அவரு குழம்பு மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாரு. நான் சாப்பிட்றதே எப்பயோ ஒரு டைம் தான் இந்த மாதிரி, அதையும் அவரு கெடுத்துட்டாரு. முதல்ல சத்தியமா இதை கொத்துன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இது குழம்பு, அவரு குழம்பு பசஞ்சு கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான், ரொட்டியில போட்டு பிசைஞ்சு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் உண்மையா சுத்தமா பண்ண வருத்தம். இருங்க நான் அதை கீழே வச்சு தந்துடுறேன். நெக்ஸ்ட் இது ஏதோ நான் பார்க்கமே நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. இது நான் ஏன் இப்படி புலம்புறேன்னா, எங்க ஊர்ல கம்முன்னு நான் படிச்சதை விட்டுட்டு எல்லாரும் ஒரு ரொட்டி கடை ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா செம்மையா வியாபாரம் ஆகும். பயங்கர கூட்டம். 1 hour ஆச்சு இதெல்லாம் நான் வாங்குறதுக்கு. இது அதாவது இது முட்டை வீச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல. ஸோ முட்டை வீச்சு, கொத்து புரோட்டா. உண்மையை சொல்லணும்னா முட்டை வீச்சு ஒரு கடையில வாங்கினேன், கொத்து புரோட்டா ஒரு கடையில வாங்கினேன். காரணம் ஏன்னா முட்டை வீச்சு வாங்குற கடையில போய் கொத்து புரோட்டா நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, ஒரு 5 நிமிஷம் பாடினாரு. அப்புறம் என்ன சொன்னா, தம்பி நான் ரொட்டி போட்டு ரொட்டியை வேக வச்சு அப்புறமே பிச்சு போட்டு கொத்து போடணும்ப்பா, கஸ்டமரா வராங்கப்பா, சாரிப்பான்னு கை வச்சுட்டாரு. அதனால அவர்கிட்ட ஒரு 2 முட்டை வீச்சு வாங்கியிருக்கேன். இது என்னன்னா கொத்து புரோட்டா. உண்மையை சொல்லணும்னா நானே ஒத்துக்கிறேன், இது கொத்து புரோட்டா மாதிரியே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் க்ளோஸ்ல காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது கொத்து, இது 2 முட்டை வீச்சு. இது 100 ரூபா, இது 60 ரூபா. மொத்தம் இந்த வீடியோவுக்கு நான் போட்ட காசு 160 ரூபா. அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் இந்த ஐட்டம் எனக்கு இதை பார்த்தா தான் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இது கூட ஓகே தான், ஆனால் இது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்குது. சரி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வச்சுட்டு போகலாம். இருங்க. A few minutes later. ஃபர்ஸ்ட் கொத்தோட டேஸ்ட்டை பார்த்துடலாம் வாங்க. இது சாட்டர்டே நைட் தான். எப்படி சாட்டர்டே நைட்டை நம்ம நைட்டே கொண்டாட ஆரம்பிச்சிடணும் சண்டேக்காக. அதனால இந்த வீடியோவை நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பெஷல்லாம் இல்லை, இந்த வீடியோ மட்டும் தான் ஸ்பெஷலாக வரும். மற்றபடியெல்லாம் முருங்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு தான் அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் வீடியோனால நான் ஆசையாக போய் வாங்கினா அதுவும் சொதப்பிடுச்சு. நான் இதை பற்றி எதுவும் பேச விரும்பல, எனக்கு கேட்டால் சொல்ல தோணுது. வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ மாதிரி சொல்றேன். நான் சொன்ன மாதிரியே நல்லா இல்ல. 100 ரூபா அம்பேல். ஆனா இவரை குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இவர் அருமையா இருக்காரு. பார்க்கமேதே முட்டை எனக்கு பிடிச்ச ஐட்டத்துல அது ஒண்ணு. எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. அப்ப ஒரு முட்டை வச்சுல 2 முட்டை போட்டு வாங்கிட்டு வருவாரு. அருமையா இருக்கும் நண்பர்களே, அருமையா இருக்கும். அதுவும் ஆடி மாசம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க நான்வெஜ். அது எப்படா முடியும், எங்க அப்பாட்ட நான் எப்படா கேட்டு வாங்கிட்டு வருவேன்னு இருக்கும். இப்ப என்னன்னா நான் திங்கிற நிலைமையில இல்லை. சரி விடுங்க, அதை சொல்ல வேணாம். நம்ம முட்டை வச்சுக்கு போயிடுவோம்.
இதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் முட்டை வச்சு கொத்து புரோட்டாங்க நீங்க. நான் போன காரணமே கொத்து புரோட்டா முட்டை வச்சு கலக்கி மூணுத்தையும் வச்சு அடிச்சா சூப்பரா இருக்கும்னு எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு. இருங்க, முட்டை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அதனால முட்டை வச்சுக்கு நான் சப்போர்ட் கம்முன்னு 4 முட்டை வச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம். அவங்க ஸ்ட்ரைட்டா ரீல்ஸ் குள்ள போயிடலாம். நண்பர்களே, அதே மாதிரி நம்ம சேனலுக்காக ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஒன்று வாங்கியிருக்கேன். பிரமிடு மாதிரி இருக்கா, 10 ரூபா தான் இது. இது எதுக்குன்னா, இங்க பாருங்க, இப்படி ஃபோன் வச்சுப்பேன் நான், சரிங்களா? இப்படி ஃபோன் வச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பார்ப்பேன். நீங்களும் என் கூட சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்க, சரிங்களா? நான் எதுனா பேசுவேன், நீங்களும் கமெண்ட்ல வந்து என்கிட்ட பேசுங்க. சரி வாங்க, எல்லாம் ஆறிடுச்சு ஆல்ரெடி. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எதுங்க தேவையில்லாத எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் சரி போட்டலாம். உங்களுக்கு நான் மட்டும் தான் தெரியணும், நீங்க என்ன மட்டும் தான் பார்க்கணும், சரியா? சிவாஜியா? குட் ஜாப். நானா? கண்டிப்பா நாளைக்கு காலையில் இருந்துச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. அதனால நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் எப்படி ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நிலைமைக்கு இருக்கு இந்த கொத்து. Mani Ratnam. 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 புது ட்ரெண்ட் நண்பர்களே. நானும் பார்த்து நேக்கிறேன், பெரிய ஆடு மாறி பேசினிக்கு எங்களெல்லாம் பார்த்தா மாறி தெரியுதா? காலையில வருவேன், ஒருத்தர் இருக்க கூடாது. நான் ஒன்னா கரெக்டா இருந்துக்குவாங்க எல்லாம். நண்பர்களே, உங்க ஊர்ல இது என்ன டேடி மம்மி மிட்டாயின்னு சொல்லுவீங்க. நாங்க அப்பெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்பா அம்மா மிட்டாயும்போம். அப்பா அம்மா சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஒரு ரூபாய்க்கு 4 தருவாங்க. அப்பா ஒரு ஆயா தரும். இப்ப ஆயா இல்ல, ஆயா பொட்டே ஆயிட்டாங்க. இந்த மிட்டாய் அருமையா இருக்கும். என்னென்னமோ போட்டிருப்பானுங்க, கல்கண்டு அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஆனா அருமையா இருக்கும். அப்பயே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு போதை மாதிரி டொபேக்கோ மாதிரி நடத்துவோம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டு மாப்பிள்ள மச்சான் சூப்பரா இருக்குடான்ட்டு. யார் யார் சாப்பிட்டுருக்கீங்களோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, தண்ணி குடிங்க. இருங்க, சொம்பு இது சாதா சொம்பு இல்ல, தண்ணி குடிங்க. நான் சொல்றேன், எங்க வீட்டு சொம்பு. காமெடி. டேய் கூட்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும். போ ஜாலியா இருக்கும். இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாது மாப்ள. ஏய், யாரா மாப்ளன்ற? பிச்சைக்கார பையல. ஆமா, நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. டேய், ஒரே ரோல தான்டா பிச்சை எடுத்துக்கிறான். ஏன்னா அந்த 10 சொல்லாத கேட்டு. டேய் கூட்டமா இருக்கா? ஆண்டவர், என்னடா சொன்ன? யாராடி? அவன் யாரும் தெரிஞ்சுக்கிறது முன்னால முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்க? நண்பர்களே, கேமரா கார்டு ஃபுல் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரே தடங்களா போயிட்டு இருக்குது, பாத்துக்கோங்க. இது ஐபோன்ல எடுக்கிறேன், அதை சார்ஜ் போட்டு போயிடுச்சு. அந்த மைக் யூஸ் பண்ண முடியாது. அந்த மைக் இப்போ எங்க வச்சுன்னு மறந்து போயிட்டேன். நான் வீடியோ முடிச்சுட்டு போய் எடுத்து அடிக்கிறேன். ஸோ அங்கே வச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நானும் போய் கையை கழுவிட்டு தட்டை கழுவிட்டு வரேன். இதை போய் எங்கள் வீட்டில் தலையில் யார் கையிலையா கட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏதாவது பிடிக்கலையா இல்லை அவங்களுக்கும் பிடிக்கலையான்னு செக் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு எப்போ வரும்னு தெரியல. மணி இப்போ 11 ஆயிடுச்சு. வரும் கண்டிப்பா. அடுத்த வீடியோ எப்போ வந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் கூட கன்ஃபார்மா நான் அப்டேட் பண்றேன். எல்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தவங்களுக்கு சொல்றேன், போய் சாப்பிட்டு தூங்குங்க. அவ்வளோதான். நான் ரொம்ப வருத்தம்பா, இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்னா. அடுத்த வீடியோ பாய்.